அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இந்த காணி பிரச்சனை அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறியான அல்லது தொடர் பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளினுடைய காணிகளை உறவுகளே சூறையாடுகின்ற அல்லது கள்ள உறுதி முடித்து அந்த காணிகளை எடுக்கின்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு காணியை பிரச்சனை காரணமாக 69 வயதான நபர் ஒருவர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்திருக்கிறார், கனடாவை சேர்ந்த நபர். இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் முழுதாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் துரோகம் மீடியா அப்படி என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க. வடபகுதியை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற பெரிய ஒரு பாரிய மோசடி அல்லது இந்த உறவுகளுக்கு இடையிலே வருகின்ற குடும்ப பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது பார்த்திங்க சொன்னால் இந்த காணி பிரச்சனை அல்லது வீட்டு பிரச்சனை அல்லது சொத்து பிரச்சனை பெரிய ஒரு மோசடி விஷயமாக இருக்கிறது. அண்மையில் கூட புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற நபர்களை ஏமாற்றி 1,60,00,000 ஒரு போலியான உறுதி தயாரிக்கப்பட்டு போலியான காணி விற்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக இந்த காணி சம்பந்தமாக பெரிய ஒரு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. அதே மாதிரியான ஒரு விஷயம் கனடா நபர் ஒருவருக்கு இடம்பெற்ற தன்னுடைய 5 பிள்ளைகளுக்கு காணியை பிரிப்பது சம்பந்தமாக எழுந்த பிரச்சனை காரணமாக தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்கின்ற நிலைமைக்கு குறிப்பிட்ட அந்த குடும்பத் தலைவர் போயிருக்கிறார். நீண்டகால ஒரு வாழ்க்கை, அந்த நீண்டகால வாழ்க்கையே முடிவுக்கு கொண்டு வருகின்ற அல்லது அந்த இல்லற வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகின்றதுக்கு காரணமாக இருந்தது பிள்ளைகளுக்கிடையே இருக்கின்ற காணியை பங்கிடுவதில் ஏற்பட்ட பிரச்சனை சம்பந்தமாகத்தான் விவாகரத்து சென்றிருக்கார். சரி, உண்மையில் இதுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். தன்னுடைய 8 பரப்பு காணியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பங்கீடு செய்வதில் ஏற்பட்ட தகராறு முற்றி இருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் 69 வயதான குறிப்பிட்ட குடும்பத் தலைவர் 2 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் உட்பட 5 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து கொடுத்துருக்கிறாரு. இதில் 4 பேர் புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நபர் 69 வயசு குறிப்பிட்ட நபர் 16 வருடங்களுக்கு மேலாக கனடாவில் வாழ்ந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பங்களை கனடாவுக்கு அழைத்து அவருடைய மூத்த பிள்ளையை அவர்களுடைய மூத்த பிள்ளை தான் இவர்களை கனடாவுக்கு அழைச்சிருக்கிறாங்க. அழைச்சது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்த குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்கிறவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நிதி நிறுவனங்கள் காப்புறுதி நிறுவனங்களில் ஒரு முக்கியஸ்த நபராக வாழ்ந்து வந்திருக்கிறார் அப்படின்ற விஷயமும் ஊடகங்களில் சொல்லப்படுகிறது. அவருக்கு பார்த்திங்க சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நகர பகுதி யாழ் நகரத்தில் இருக்கின்ற பிரதான பகுதிகளில் பிரதான வீதிகள் உள்ளடங்களாக சிறு வீதிகளுடன் சேர்ந்து 35 கோடி ரூபாய் பெறுமதியான காணியும் ஒரு கட்டிடமும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது அவருக்கு தன்னுடைய தந்தை வழி முதுசமாகும். அதை பிள்ளைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகளை பிரிப்பதற்காக அதை முயற்சித்திருக்கிறாரு. அதில் அந்த காணி பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கனவே எங்களுடைய ஈழப் போராளிகள் அதுக்கப்புறமாக படையினர் அவங்க எல்லாருமே கைப்பற்றப்பட்டு சில காலங்களுக்கு முன்னர் தான் அந்த காணி விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த காணியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்போம் அப்படின்ற பொழுது தான் இந்த முரண் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுறது. பிள்ளைகளுக்கு இடையிலே கூட இந்த ஒற்றுமையின்மை தன்மை காணப்படுறது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பாய்ந்ததுன்னா இதே மாதிரி கனடா நபர் ஒருவருடைய காணியை இங்கே வாழ்கின்ற அவருடைய மகனும் மருமகளும் சேர்ந்து காணியை சூறையாடிய விஷயம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பாய்ந்திருந்தேன். அதே மாதிரி தான் இது அதே பாணியில் போயிருந்தாலும் இது கொஞ்சம் வேறு விதமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மகள் அந்த காணிக்குள்ளே பிரிப்பதில் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமாக என்ன நடந்தது அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற அவருடைய மகளும் கனடாவில் வாழ்கின்ற இன்னொரு மகளும் பங்கு பிரிக்கும் விடயத்தில் தமது தாயுடன் சேர்ந்து அதை குழப்பி இருக்கிறாங்க. அவருக்கு அதை கொடுக்காத, இதை இவருக்கு கொடுக்காத, இல்லை நாங்கள் 2 பேர் தான் பொம்பளை பிள்ளைகள் எங்களுக்கு மட்டும்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட ஆணினுடைய 2வது மகன் 19 வயசுலேயே லவ் பண்ணி திருமணம் செய்ததால் அவர் வெளிநாட்டுக்கு போகலை. அவர் இங்கே இலங்கையிலேயே வாழ்ந்து வருகின்றார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல்
அந்த கொழும்பில் இருக்கின்ற அவருடைய மகனுக்கு வந்து 3 பெண் பிள்ளைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் காதலித்து திருமணம் செய்ததனால் அவரை வந்து இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வந்து தரக்குறைவாக அல்லது கீழ்த்தரமாக நடத்துவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதே நேரத்தில் அந்த காதலித்து திருமணம் செய்த அந்த ஆண்மகன் அவருடைய இந்த தாயாரினுடைய தாலிக்கொடிகள், நகைகள், பணங்கள் எல்லாவற்றையும் வந்து இங்கே இருக்கின்ற ஒரு சில நபர்களோடு சேர்ந்து அவற்றை சூறையாடி சென்றதாக அல்லது களவெடுத்து சென்றதாகவும் இந்த செய்திகளில் வந்து இது குறிப்பிடப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த காணி பிரிக்கின்ற விடயம் சம்பந்தமாக வருகின்ற பொழுது தந்தையாக இருக்கின்ற நபர், அந்த 69 வயசு நபர், இந்த காணியை எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமனாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முற்படுகின்ற பொழுது அந்த பெண் பிள்ளைகள் வந்து குழப்பத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த காதலித்து திருமணம் செய்த நபர் அவர் வந்து தருதலையாக இருக்கிறாரு, பணத்தை அழிச்சிடுவார், இவருக்கு வந்து நீ காணியை எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதை விற்று அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இந்த காதலித்து திருமணம் செய்த நபரனுடைய மூத்த மகள் படித்து பல்கலைக்கழகம் தெரிவாகியுள்ள நிலையில் இல்லை அவருக்கும் அந்த காணியை பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த தந்தையாக இருக்கின்ற இந்த 69 வயது நபர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பெண் பிள்ளைகள் எல்லாரும் தாயாருடன் சேர்ந்து தாயாருக்கும் அந்த 2வது மகனுக்கு காணி கொடுக்க விருப்பமில்லாத நிலையில் காணி அவருக்கு கொடுக்க தேவையில்லை, இந்த காணி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்களும் தாயாரும் சேர்ந்து 2 மகள்களும் சேர்ந்து இந்த முயற்சியை வந்து தடுத்து குழப்பி வந்திருக்கிறாங்க. அப்படின்றத நேரத்தில் தான் இங்கே வந்து இந்த பிரச்சனை பெரிதாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் தந்தையாக இருக்கின்ற அந்த 69 வயது நபர் இல்லை நான் இந்த காணியை 5 பேருக்கும் நான் பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் தன்னுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே வந்து ஒரு சட்டத்தரணியை ஏற்பாடு செய்து சட்டத்தரணியின் ஊடாக இந்த காணியை 5 பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது மனைவியிடம் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே வா இதில் வந்து கையொப்பம் இடு அப்படின்ற பொழுது கையொப்பம் இட மனைவி மறுத்திருக்கிறாங்க. அந்த மனைவியோடு சேர்ந்து 2 மகள்களும் உடன் நின்றுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட தந்தையாக இருக்கிற இந்த 69 வயது நபர் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் மனைவியை தாக்கியிருக்கிறாங்க. உடனடியாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் சட்டத்திரணிக்கு முன்னால் மனைவியை தாக்கியதால் 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் வெளிநாட்டில் வளர்ந்துருக்கிறாங்க. வெளிநாட்டு எல்லாமேகள் தெரியும். அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற சட்டத்தை பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற தாயாருக்கு அல்லது தாயாரோடு சேர்ந்து தந்தையார் மீது போலீஸில் வந்து முறைப்பாடு செய்து தந்தையை வந்து அச்சுறுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமாக வைத்தர்க்கத்திலும் வந்து 2 பிள்ளைகளும் ஈடுபட்டதும் மட்டுமில்லாமல் போலீஸார் வந்து குறிப்பிட்ட தந்தையாரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சிறையில் அடைத்த இந்த நேரத்தில் இந்த சட்டத்திரணியும் வந்து இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட தாக்குதல் காரணமாக அவருடைய மனைவியார் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்திய சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கப்புறமாக கைது செய்ய போலீஸார் வந்து போலீஸ் நிலையத்தில் கொண்டு வச்சிருக்கின்ற பொழுதும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற சட்டத்திரணி சொல்கின்ற சட்டத்திரணி அவர்கள் குறிப்பிட்ட போலீஸ் நிலையம் சென்று அந்த தந்தையை மீட்டு வெளியில் கொண்டு வந்து இருக்கிறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் மனைவி தன்னுடைய சொல்லை கேட்கவில்லை அப்படின்றதன் அடிப்படையில் 44 வயது தாம்பத்திய உறவு அல்லது 44 ஆண்டு கால இல்லற வாழ்க்கை இனிமேல் எனக்கு தேவையில்லை, என்னுடைய சொல்லு கேட்காத மனைவி எனக்கு தேவையில்லை, இதோட இந்த இல்லற வாழ்க்கையை நாங்கள் முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அவருடைய சட்டத்திறனியின் ஊடாக தன்னுடைய மனைவிக்கு விவாகரத்து நோட்டீஸ் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த குடும்பத் தலைவர் 69 வயது கனடாவில் வாழ்ந்து வந்த அந்த குடும்பத் தலைவர் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்போ இதன் காரணமாக இது வந்து விவாகரத்து வரையும் சென்றிருக்கிறது. இங்கே வந்து நான் ஏற்கனவே சொல்கின்ற விஷயம், யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இந்த காணி அல்லது இந்த கள்ளக்காணி அல்லது இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இடம்பெறுகின்ற இந்த காணி பிரச்சனை தொடர்ச்சியாக ஏமாத்து வேலைகள், சுத்துமாத்து வேலைகள் இது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சகோதரங்களோட காணியை பிடிக்கிறது, உறவுகளோட காணியை பிடிக்கிறது, அண்ணன் தம்பி மாமன் மச்சாண்ட காணிகளை பிடிக்கிறது, அல்லது வந்து போலியான காணிகளை மாற்றி கொடுப்பது, வேலிகளுக்குள்ள எல்லைகளை கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி பக்கத்துக்காரக்கின்ற காணிகளை பிடிக்கிறது. இப்படி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்போ இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளில் பார்க்கப்படுகின்ற ஒரே ஒரு பிரச்சனை இந்த காணி பிரச்சனை அப்படின்றதில் எந்த விதமான
மாற்று கருத்தும் இல்லை. இது இங்கே இருப்பவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருப்பவர்களும் அதே மாதிரி தான் இருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் தங்களுடைய பணத்தினுடைய அளவை வச்சுக்கொண்டு அதுக்கேற்ற வகையில் அடியாட்களை செட் பண்ணுறது, விரட்டுவது அல்லது இப்போ சட்டத்திறனிகளை வச்சுக்கொண்டு போலி காணிய உறுதியுமைகளை முடிப்பது இவ்வாறான விஷயங்களில் தொடர்ச்சியாக இந்த காணிகள் சூறையாடுகின்ற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் காதுக்குள்ளே எட்டுகின்ற விஷயமா இருக்குது. குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களுடைய காணிகள் தான் அளவுக்கு அதிகமாக சூறையாடப்படுகின்ற காணிகளாக இருக்கிறது அப்படின்றது மிக வேதனையாக இங்கே பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் ஏதாவது ஒரு மதுபானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன விதமான உபகாரங்களை செய்து கொண்டு சின்ன விதமான உதவிகளை செய்து கொண்டு இந்த காணிகளை பிடிப்பது அல்லது அடியாட்களை வச்சு வெறுட்டுவது இவ்வாறான சம்பவங்கள் அளவுக்கு அதிகமாக இங்கே இருப்பவர்களால் சொல்லப்படுகிறது. நிறைய பேர் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, இது இப்படித்தான் நடந்திருக்குன்னா, இது இப்படி நடந்திருக்கு, இந்த காணியில் இப்படி பிரச்சனை, இந்த காணி இந்த பிரச்சனை, இவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள், இவர் கனடாக்காரர், இவர் ஃப்ரான்ஸ்காரர், இவர் ஜெர்மன்காரர், இவர்களுடைய காணியை இங்கே இருக்கிறவங்க பிடிக்கிறாங்க, இங்கே இருக்கிற காணியை வெளிநாட்டில் இருக்கிறவங்க பணத்தை கொடுத்து ஆக்களை வச்சு அடித்து பிடிச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே இப்போ பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள், உங்களுடைய காணிகள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறதா, உங்களுடைய சகோதரங்களிடம், உறவுகளிடம், நண்பர்களிடம் நீங்கள் பொறுப்பு கொடுத்துருக்குறீங்க காணியை பார்ப்பதற்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த காணிகள் சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறதா, உறுதிகள் சரியான முறையில் இருக்கிறதான்றதை அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நீங்கள் அங்கேருந்து இங்கே வர உங்களுடைய காணிகள் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அவ்வளவுக்கு நான் இதில் சொல்கிறது எல்லாரையும் சொல்லலை, ஆனால் 100க்கு கிட்டத்தட்ட 50 விதமானவர்கள் அப்படி தான் செய்கிறாங்க. நிறைய பேருடைய காணிகள் சொத்துக்களை சூறையாடுபவர்களாகவே இங்கே இருக்கிறாங்க. மிக மிக அவதானமாக இருங்க. இதுபோல் நீங்களும் உங்களுடைய காணிகளை பூமிகளை எங்கேயாவது இழந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை எழுதி அனுப்புங்க. நிச்சயமாக இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து விடுகிறேன். நன்றி.